ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதுமாக, மாதங்கள் முழுவதுமாக, வாரங்கள் முழுவதுமாக கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த 4வது மாதத்தை நீர் காண செய்தீர், அதற்காக உமக்கு கொடான கொடிய நன்றி ஏசப்பா. குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் மத்தியிலும் எங்களை தலைகளை நிமிரச் செய்தவரே, உமக்கு நன்றி சுவாமி. தடைகளை முறித்தவரே, கட்டுகளை அரித்தவரே, உலகத்தின் அதிபதியின் சத்துருவை உம்முடைய குதிங்காலால் நசுக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அலைகள் போல, கடல் அலைகள் போல அலையலையாய் வந்த சோதனைகள், வேதனைகளை முற்றிலும் அகற்றினவரே, எங்களை பாதுகாத்த தகப்பனே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறோம் ஏசப்பா. மேல் படிப்பாக்காக நீட் பரீட்சை எழுதுபவர்களுக்காகவும் 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு படித்த பரீட்சை முடித்த பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் திருத்துற கண்களில் தயவு கிடைத்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்விக்கு படிக்க ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. இந்த லீவு நாட்களிலையும் உம்மை மறவாத படிக்கு தகப்பனே, உம்முடைய வழிகளில் நடக்க நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. இந்த லெந்து நாட்களிலையும் தகப்பனே, இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது ஏசப்பா. அந்த 2 வாரத்திலையும் தகப்பனே, எங்களை பரிசுத்தப்படுத்தி முற்றிலுமாக வழி நடத்துங்க ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உமக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. நீ பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மாமலையே, காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே, காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடியேவ, நீ கண்ணீரோடு ஓடியேவ. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவர் உன்னை, கண்மணி போல் காத்திடுவர். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம்
மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி மறைந்திருக்கலாகாதே, கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலேயும் நம்மளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்ததற்காக அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி பதில் தரும் கர்த்தர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த முதலாம் மாதத்தில் தேவன் இந்த முதல் வாரத்திலேயும் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிறவர். அவர் ஒரு கடவுள். அவர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருப்போம். இயேசு மலையின் மீது ஏறி ஜனங்களுக்கு மலை பிரசங்கத்தை கொடுத்துவிட்டு கீழே இறங்கும்போது முதலில் குஷ்டரோகி சுஸ்தமாகிறான். பின்பு அவன் கப்பர்நகூமுக்கு என்ற பட்டணத்தில் பிரவேசிக்கும் பொழுது அடுத்த அற்புதம் நடக்கிறது. இவ்வாறு அற்புதத்தின் மேல் அற்புதம் நடைபெறுவதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவிடம் வேண்டிக் கொண்ட 100க்கு அதிபதியை நோக்கி இயேசு கிறிஸ்து, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. இது இயேசு கொடுத்த அருமையான ஒரு பதில். அவன் வேண்டிக் கொண்டதற்கு இயேசுவிடம் இருந்து கிடைத்த ஒரு நல்ல பதிலோடு அவன் திரும்பி சென்றான். இந்த சம்பவத்தில் 100க்கு அதிபதியிடம் காணப்பட்ட 5 விதமான சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் பார்ப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மிகுந்த பாரத்தோடு வந்தான். அவன் வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறதினால் உண்மையான பாரத்தோடு துக்கத்தோடு மற்றும் எதிர்பார்ப்புடன் கூட இயேசுவிடம் வந்தான். இயேசுவின் இடத்தில் வந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் இயேசுவை பார்க்க வந்தான். அவன் இயேசுவை பற்றி தனக்கு அறிந்தவனாய் தெரிந்தவனாய் இருந்தபடியினால் இயேசுவிடம் வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது எப்படி வருகிறோம்? கடமைக்காக, சடங்காச்சாரத்திற்காக வந்தால் ஒன்றும் நடக்காது. நாம் விசுவாசத்துடன், ஒரு எதிர்பார்ப்புடன், முழு விசுவாசத்துடன் வந்தால்தான் அவரிடம் வர வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 20 வரையில் உள்ள வசனங்களில் அன்னாள் மிகுந்த பாரத்துடன் கலக்கத்துடன் எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் வந்து நின்றாள். அவள் தன் இருதயத்தை ஆண்டவரிடம் அப்படியே ஊற்றினாள். அதன் பின்பு தனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடே அந்த இடத்தை விட்டு சென்றாள். நாமும் கூட இருதயத்தை ஊற்ற வேண்டிய இடத்தில் ஊற்றும் பொழுது அங்கு அற்புதம் நடக்கும். சிலர் ஊற்றக்கூடாத இடத்தில் இருதயத்தை ஊற்றும் பொழுது பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகி கஷ்டத்துக்கு வந்து விடுகிறோம். 100க்கு அதிபதி சரியான இடத்திற்கு வந்து சரியான நபரை சந்தித்தார். அவர் நிறைய மருத்துவர்களை கூட பார்த்திருப்பான். ஆனால் பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். என்றாலும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு ஒருபோதும் தாமதிக்கவில்லை. நம் வாழ்க்கையில் நாம் யாருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம் என்பதை முதலில் பார்க்க வேண்டும். நாம் இயேசுவிடம் நம் இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, மிகுந்த எதிர்பார்ப்போடு
வரும் பொழுது அவர் அனைத்தையும் இலக்குவாக்கி தருவார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு எல்லோரையும் அழைக்கிறார். இது ஒரு வெளிப்படையான அழைப்பு. ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் ஆண்டவர் இங்கு அழைக்கவில்லை. எல்லோரையும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அவர் அழைக்கிறார். யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவன் இயேசுவிடம் வேண்டுதல் செய்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடம் தன் விண்ணப்பத்தை வைத்து வேண்டிக் கொள்கிறான். இயேசுவிடம் ஜெபம் நிச்சயமாக ஒரு அசைவை, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 100க்கு அதிபதி சுற்றுமுற்றும் யாரையும் பார்க்கவில்லை. அநேக நோயாளிகள், ஏழைகள், பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள் என பெரிய ஜனக்கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்திருக்கும். அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய இலக்குவே வேலைக்காரன் சுகம் கிடைக்க வேண்டும் என முடிவு செய்தவனாய் அங்கு வந்து இயேசுவினிடம் தன் காரியத்தை சொல்லுகிறான். நாமும் கூட சில சமயங்களில் இயேசுவிடம் சொல்லுவதற்கு பதிலாக மற்ற மனிதர்களிடம் போய் சொல்லி ஏமாந்து இருப்போம். நம் பிரச்சனைகள் தீர்வு வேண்டுமென்றால் இயேசுவிடம் மட்டுமே உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 5:5 6 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்து, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கும் பொழுது, இயேசு பார்வையற்ற இருவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நம் ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருந்தாலும் அவர் பதில் தருவதற்கு முன் நம் பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் நம்மிடம் கேட்டு அறிய விரும்புகிறார். ஆகவே நாம் எதற்கும் சோர்ந்து போகாமல் இயேசுவிடம் வந்து மட்டுமல்ல, நம் கஷ்டங்களையும் விண்ணப்பங்களையும் அவரிடம் முதலில் சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. விசுவாசத்துடன் அவரிடம் சொல்லும் பொழுது அதிசயங்களை காண்போம். கர்த்தரிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். எதையும் அவரிடம் இருந்து மறைக்கக்கூடாது. நாம் மறைத்தாலும் அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கிறது. எனவே நாம் முழு மனதோடு இயேசுவிடம் வேண்டுதல் செய்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். நம் வேண்டுதலுக்கெல்லாம் அவரே பதில் தருவார். அவன் இயேசுவை தாழ்த்தினான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. 100க்கு அதிபதியின் தாழ்மை மிகவும் விசேஷித்தமானது. நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லாதவன் என சொல்லி தன்னை வெறுமை ஆக்குகிறான். இவன் ஒரு ஏழையும் அல்ல, செல்வாக்கு குறைந்த மனிதனும் அல்ல, அதிகாரம் பலம் உடையவன். விசேஷமாக இவன் ஒரு ரோம படை வீரன், 100 பேர் வீரர்களுக்கு தலைவன். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டி இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அவனுக்கு மிகவும் சில அதிகாரங்கள் இருந்தன. செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன்தான். இருந்தாலும் தன்னை தேவகுமாரன் முன்பாக தாழ்த்துகிறான், தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற எவரையும் தேவனால் உயர்த்த முடியும். மத்தேயு 5 மலை பிரசங்கத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். நம் ஆண்டவர் இயேசு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி நமக்கு எல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவின் பிறப்பிலும் தாழ்மை இருந்தது. இங்கு 100க்கு அதிபதியின் தாழ்மையை பார்த்து இயேசு ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். லூக்கா 15
சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் லூக்கா 15:21 இளைய குமாரன் கூட தன் நிலையை யோசித்து பார்த்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என சொல்ல பாத்திரன் அல்ல என்றான். அப்போஸ்தலன் இங்கு 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்றான். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலும் ஜெபிப்பதற்காக இருவர் தேவ ஆலயத்திற்கு செல்கின்றனர். அதில் பரிசேயன் உள்ளே சென்று தன்னை பற்றியே பெருமையாய் சொன்னான். ஆனால் ஆயக்காரனே வாசலுக்கு வெளியே நின்று தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். நம் ஆண்டவர் இயேசு தாழ்மையை அதிகமாக எதிர்பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் அவர் கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் போது அவரே நமக்கு பதில் கொடுத்து உயர்த்துவார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி இருந்த விசுவாசம் விசேஷமானது. இவன் இயேசுவின் போதனையை நீண்ட நேரம் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இவன் ஒரு யூதனும் இல்லை. அப்படி என்றால் இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் என மிகுந்த நம்பிக்கையோடு கேட்கிறான். அதுதான் அற்புதத்துக்கு ஆரம்பம் ஆகும். ஒரு நிறுவனத்தில் நீண்ட நாட்களாக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஊழியர் திடீரென நோய்வாய்ப்பட்டார். உடனே அந்த எஜமான் அவரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார். இன்னொரு சமயத்தில் ஒரு ஊழியருக்கு விபத்து ஏற்பட்டதின் நிமித்தம் வேலைக்கு அவரால் வர முடியவில்லை. ஆனால் அவருடைய முதலாளி 1 வருடம் முழுவதும் அந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுத்து போஷித்தார் என்பதையும் பார்ப்போம். அதே போலத்தான் இங்கு 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் மீது எவ்வளவு கரிசனையோடு நடந்து கொள்கிறான். இவன் நினைத்திருந்தால் வேறு ஒரு வேலைக்காரனை நியமித்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவனுடைய வேலைக்காரனும் தன் முதலாளி எவ்வளவு பிரியமாய் உண்மையாய் இருந்திருப்பான். அதனாலே கூட அவனுக்காக இயேசுவிடம் வந்து வேண்டுதல் செய்திருக்கலாம். யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் சரீரத்தில் வியாதி, மனைவியும் கைவிட்டு விட்டாள், பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். இவர்கள் மத்தியிலேயும் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவன் நண்பர்கள் மேல் எவ்வளவு கரிசனை பாருங்கள். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இங்கு 100க்கு அதிபதியும் தன் வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான். நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம் சிறையிருப்பு மாறும். கொர்நெலியு செய்த தான தர்மங்களை தேவ சந்நிதியில் நினைவூட்டுதலாக வைத்திருக்கிறது. அதுபோல நாம் செய்கிறதான தான தர்மங்கள் நம் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாமும் மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்பும் கரிசனையும் வைக்க வேண்டும். 100க்கு அதிபதியிடம் காணப்பட்ட இந்த சிறப்பு அம்சங்களுக்கு இயேசுவிடம் இருந்து ஒரு வெகுமதி கிடைத்தது. நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடன் பந்தி இருப்பாய் என்பதே இந்த வெகுமதி. இது மிக மிக முக்கியமானது. இதை எதினாலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ராஜ்யத்தின் புத்திரர் இயேசுவை சிலுவையில் அறைந்தனர். ஆனால் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிறவர்கள் ராஜ்யத்தின் புத்திரராக மாறி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடன் பந்தி இருப்பார்கள். இந்த 100க்கு அதிபதி ஒரு ரோமன். ஆனால் அவன் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறிவிட்டான்.
இயேசு இதை கண்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 8:10. பின்பு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 100க்கு அதிபதி ஒரு வல்லமையான அற்புதமான குணமாகும் வார்த்தையை இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அதை சுமந்து கொண்டு வீட்டுக்கு சென்றான். அங்கே படுக்கையில் இருந்த வேலைக்காரன் சுகம் பெற்று எழுந்து மீண்டும் வேலை செய்து கொண்டு இருந்தான். அதை கண்ட 100க்கு அதிபதிக்கு, நீ எப்பொழுது சுகம் அடைந்தாய் என வேலைக்காரனிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன நேரமும் இயேசு நீ போகலாம் என்று சொன்ன நேரமும் ஒன்று போல் இருந்தது. இயேசுவிடம் இருந்த நல்ல ஒரு பதிலை அவன் பெற்று கொண்டான். இயேசுவின் ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானால் இயேசுவே நமக்குள் இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு பெரிய செயல்கள் நடக்கும். நாமும் 100க்கு அதிபதியைப் போல இயேசுவின் இடத்தில் வந்து நம் பிரச்சனைகளை மிகுந்த தாழ்மையோடு அவரிடத்தில் சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது, நிச்சயமாக நமக்கும் அவர் பதில் கொடுத்து அற்புதங்களை செய்வார். பிறர் மீதும் கரிசனை உள்ளவர்களாய் அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அப்பொழுது அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றி ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவோம். இயேசுவிடம் இருந்து வரும் பதில் நம் வாழ்க்கையை மாற்றி செழிப்பாக்கும். கர்த்தரின் பாதுகாப்பு. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பது ஒருவனும் உன்னை தொட முடியாது என்று வாக்களிப்பதாகும். நாம் பயப்படத்தக்க சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய பலத்த பாதுகாப்பை இப்படி உறுதிப்படுத்துகிறார். ஒருவனும் உன்னதமான தேவனின் கண்களை தொட்டு அவரை வேதனைப்படுத்த முடியாது. அதே விதமாகத்தான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். ஒருவனும் உன்னதமானவரின் தேவனின் கண்ணை தொட்டு அவரை வேதனைப்படுத்த முடியாது. அதே விதமாகத்தான் அனுமதி அளிப்பதுமில்லை. நான் என் கைகளை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். சகரியா 2:9 கர்த்தர் சத்துருக்களை எச்சரிக்கிறார். நம் கண்களுக்கு நேராக யாராவது கையை நீட்டினால் நம்மை அறியாமலேயே தன் இச்சை செயலாக நம்முடைய கரங்கள் செயலாற்றுவதை போல கர்த்தர் செயல் ஆற்றுகிறார். அவர் நம்மை எப்படி பாதுகாக்கும் போது நாம் வேறு எந்த பாதுகாப்பையும் நாட தேவையில்லை. அவரே நம்முடையவர். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்றால் நாம் அவருக்கே சொந்தமானவன். நீ உனக்கு சொந்தமல்ல என்றே பொருள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய உடைமைகளாக உரிமை அல்லது சொந்தம் பாராட்டும். கர்த்தர் பரிசுத்த தேசத்தில் யூதாவாகிய தம்மை தெரிந்து கொள்வார் என்று சகரியா சொல்லுகிறார். அப்படியானால் நாம் நம்மை அவருடைய பங்காக அல்லது அவருடைய உடைமைகளாக அல்லது அவருடைய சொந்த ஜனமாக வாழும் பாக்கியம் பெறுவோம். பரிசுத்த பவுல் கொரிந்து சபையை பார்த்து, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்கள். வாக்குத்தத்தத்தை பூமியினுள் பிரவேசிக்கும் போது தங்கள் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளின்படி நடந்தால் வாக்குத்தந்த பூமியிலுள்ள சத்துருக்களை குறித்து கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு அளிக்கிறார். யாத்ராகமம் 23:25. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பரம கானானை நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வாக்குத்தத்தத்தில் பங்கு உண்டு. அப்பத்தை ஆசீர்வதிக்கும் கர்த்தர்
அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதையே குறிப்பதாகும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உன் கூடையும் மாவு பிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே அப்பம் என்பது கையின் பிரயாசத்தின் பலனை காட்டுகிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது நமக்கு வாழ்வில் பலிக்கும் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, என்றும் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது. பஞ்சத்தில் எலிசா தீர்க்கதரிசியுடன் 100 தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களாய் இருந்தனர். எலிசா என் பணிவிடைக்காரனை அழைத்து அனைவருக்கும் ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டான். அவனோ 20 அப்பங்களை 100 பேருக்கு முன் எப்படி வைப்பது என்று எலிசாவை கர்த்தர் சொல்கிறார். சாப்பிட்ட பின்னும் மீதி உண்டாகும் என்றான். பணிவிடைக்காரன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அற்புதத்தை கண்டான். அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போம் அல்லது முழுமையாய் கீழ்ப்படிவோம். யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் சகல ஆவிக்குரிய சரீர நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவர். ஏனென்றால் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று வாக்களிக்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறோம். அவருடைய சிலுவை பாடுகள் எனக்காக என்று விசுவாசித்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை நாம் விசுவாசிப்பதில் உரிமையாக்கும் பொழுது வியாதிக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம். இஸ்ரவேலர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை இரத்தத்தை நிலை கால்களில் பூசிக்கொண்ட பொழுது கர்த்தர் சங்கார தூதன் வீடுகளில் வந்து அவர்களை அதம் பண்ணாதபடி விலக்கி காத்தார். கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து சுதந்தரிக்கும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணாதபடி நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் நமக்காக பரிகார இரத்தம் சிந்திய நம் ஆண்டவரே நம்முடைய பரிகாரியாக நம்மை காப்பார். எனவே நாம் பரவி வரும் தொற்று நோய்களை காணும்போது பயப்பட வேண்டியதே இல்லை. வியாதிகள், கொள்ளை நோய்களை பற்றி பயங்கள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் அவருக்கு முன் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை பார்த்து தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் நமக்கு சேமத்தை அல்லது குணமாக்குதலை வாக்களிக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி அவருடைய முகத்தை தேடுவது என்பது அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பதாகும். நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டால் மாத்திரம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க முடியும். அப்பொழுது அவர் சரீர ஆவிக்குரிய வாழ்வில் சேமத்தை கொடுக்கிறவராக காணப்படுவார். கர்த்தர் நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். தண்ணீரை ஆசீர்வதிக்க அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவோம். வியாதியை விலப்பட அவருடைய இரத்தத்தை நமக்கு உரிமையாக்கி அவருடைய பிரசன்னத்துக்குள் நம்மை காத்து கொள்வோம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறீர். ஜெபம் இருதயத்தின் வாஞ்சையாக்க வேண்டும். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். வேண்டுதல்கள் என்ற வார்த்தைக்கு இருதயத்தின் வாஞ்சை என்றும் எண்ணுகிறோம். இந்த ஜனங்களை தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்கிறார். தேவ பிரசன்னத்தினுள் நாம் வரும் பொழுது இருதயத்தின் வாஞ்சைகள் பேச முடியாத வார்த்தைகளை கூட இருக்கலாம், அல்லது அவை தெளிவான ஆழமான சொற்றொடர்களால் அமைக்கப்படாமல் போகலாம். ஆனால் நாவில் சொல் பிறவாமல் இருக்கும் போதே அதை அறிந்த ஆண்டவர் உள்ளத்தில் எழுகின்ற வேண்டுதல்களையே ஏற்றுக்கொள்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும்
கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுத்து தேவன் இருத்திலிருந்து எழுப்பும் குமுறலை அல்லது சத்தத்தை அல்லது வாஞ்சையை தள்ளாது கேட்கிறார். இயேசு சீஷர்களுடன் தீரு சீதோன் திசைகளுக்கு சென்றபோது கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவர்களுக்கு பின்னாக தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே போனாள். ஆனால் இயேசு அவர்களுடைய கூக்குரலுக்கு அவளுடைய இருதய கூக்குரல் என்பதை கண்டு மத்தேயு 15:28 நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். தேவ சமூகத்தில் நாம் வெறுமையை ஒன்றுமில்லாமை பலவீனத்தை தம்மையே அல்லது இயலாமையை உணர்ந்து தாழ்மைப்படுத்துவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென்.